அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதுனா முஹம்மதின் வாலிக வஸ்ஹபி அஜ்மைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்சிலா சம்பவம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் 59:16-17 நிச்சயமாக அவ்விருவரும் நரகம்தான் செல்வார்கள் என்று முடிவாகிவிட்டது. அதில்தான் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இத்தகைய அநியாயக்காரர்களின் கூலி இதுவே ஆகும். இதுக்கு இப்னு மசூத் ரலியல்லாஹு விளக்கம் சொல்கிறாங்க. முன்னாடி உள்ள காலத்தில் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண் இருக்கா. அவளுக்கு 4 சகோதரர்கள். இவ எப்போதுமே ஒரு துறவினுடைய ஆசிரமத்துக்கு கீழ் தான் தங்கக்கூடியவளாக இருக்கா. அதாவது இரவு தங்கக்கூடியவளாக இருக்கா. ஒரு நாள் அந்த துறவி என்ன பண்ணுதார் அப்படின்னு கேட்டால், ஆசிரமத்திலேருந்து இறங்கி இவளோட விபச்சாரம் புரிஞ்சிருந்தார். அதனால் அவர் கர்ப்பமும் ஆயிடுதான். அப்போ அந்த துறவியிட்ட சைத்தான் சொல்கிறான், நீ இவளை எப்படியாவது கொன்று, இல்லாட்டி உன் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நீ சொல்கிறத எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டு அந்த துறவி என்ன பண்ணுறாரு, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பெண்ணை கொன்று புதைச்சிருந்தாரு. அப்போ அந்த சகோதரர்களுக்கு ஒரு நாள் கனவு காண்றாங்க. அப்போ அதில் உள்ள ஒரு சகோதரர் காலையில் எந்திரிச்சு போய், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் மித்த 3 சகோதரர்கிட்டையும் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்றைக்கி நான் ஒரு கனவு கண்டேன், ஆனால் உங்கள்கிட்ட சொல்லவா வேணாமா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அப்போ இன்னொருத்தர் ஒரு நாள் அல்லாஹ்வின் சத்தியம் இன்னொருத்தரும் சொல்கிறாரு, நானும் இப்படி தான் கனவு கண்டேன் அப்படின்னு. அப்போது இப்படி 4 பேருமே இப்படி தான் கனவு கண்டேன்னு சொன்ன உடனேக்கு இதில் உண்மை இதுதான் அப்படின்னு விளங்கிக்கிட்டு அந்த 4 பேரும் என்ன செய்தாங்க, அந்த நாட்டில் உள்ள மன்னன்கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஷைத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், இந்த துறவிட்ட நீ எனக்கு சஜிதா செய், என்னை தவிர இன்றைக்கி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் அந்த துறவிட்ட சொன்னோன்னைக்கு அந்த துறவி என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால், சஜிதா செஞ்சிருந்தாரு அந்த சைத்தானுக்கு. உடனே அந்த மன்னன்கிட்ட கொண்டு வர வரைக்கும் சைத்தான் அந்த துறவியோடு இருப்பான். அந்த மன்னன்கிட்ட அந்த துறவியை கொண்டு வந்தவனைக்கு சைத்தான் அவரை விட்டு ஓடி போயிடுவான். ஓடி போனவனைக்கு அந்த அரசர் என்ன செய்வார், அந்த துறவியை அதாவது கொன்றுவார். சரிங்களா, அவருக்கு கொலை தண்டனை கொடுத்துருவார். இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நார்மல் பர்சனை விட அல்லாஹ்வை முழுமையாக வணங்கக்கூடியவங்கள்ட்ட ஷைத்தான் அதிகமாக சீண்டி பார்ப்பான். சரிங்களா, அதான் நீங்கள் பரவலாக கேட்ட ஒரு சம்பவம் தான். அல்லாஹ் தஆலா 3 மனிதர்களை மறுமை நாளையில் விசாரிப்பான். அதில் ஒன்று ஆலிம், இன்னொன்று ஷஹீதானவங்க, இன்னொன்று கொடையாளி. அப்படி தானே? அந்த ஆலிம் தான் முதல்ல விசாரிக்கப்படுவார். சரிங்களா, அப்போது அவர் உன்னை எல்லாரும் ஆலிம் அறிஞர்னு சொல்கிறதுக்காண்டி தான் நீ என்ன செஞ்ச, படித்த அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அவரை முகம் குப்புற நரகத்தில் என்ன செய்வான், வீழ்த்துவான். இப்போ கூட உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனது வாங்கிட்டு அதன்படி செயலாற்றாமல் அதை விட்டு விலகிருந்தாங்க, மதர்சா தொடர்பே இல்லாமல். அதாவது நான் பார்த்த நிதர்சனமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டால், 4 வருஷம் ஓதுன ஒரு ஆலிம், சரிங்களா, அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், எந்த தொழுகையுமே இல்லாமல், ஜிம்மா தொழுகை உட்பட இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை கண்ணால் பார்க்குறேன். சரிங்களா, அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், அவங்க மது பழக்கத்துக்கு கூட அடிக்டாகி இருக்கக்கூடியதையும் கண்ணால் பார்க்குறோம். இந்த மாதிரி எத்தனையோ இடங்களில் இருக்குது. அதே மாதிரி ஹிஃப்ல் படித்தவங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குரானை விட்டு தூரமாகிடுதாங்க. தூரமானவனைக்கு குரான் என்னவாகும், ஒரு கட்டி போட்ட ஒட்டகத்தையோ ஒரு குதிரையோ அதை அவித்து விட்டால் எவ்வளோ விரைவாக ஓடுமோ உணவை நோக்கி, அதை விட ஸ்பீடாக குரான் நம்மளுடைய உள்ளத்தை விட்டு ஓடி போயிடும். சரிங்களா, அந்த மாதிரி தான் எல்லா கல்வியுமே. அந்த தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை விட்டு தூரமாயிரும். சரிங்களா, ஷைத்தான் அப்போ ஈஸியாக நம்மளை என்ன செஞ்சிருவான், வழிகெடுத்துருவான். அதனால் நம்ம தான் ஓதி முடிச்சிட்டோமே,
இதை விட்டு நம்ம இருந்துக்கிடுவோம், தவிர்ந்து இருந்துக்கிடுவோம், பயானுக்கெலாம் போவேனா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் குரான் ஓதிட்டு இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடவே கூடாது. சரிங்களா? அந்த மார்க்க கல்வியோட தொடர்போட இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஈமானை வந்து நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள ஈமானை துருபிடிக்காத அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியும். அப்போது இந்த ஈமானை வந்து எப்படிலாம் புதுப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், மார்க்க செய்திகளை கேட்க கேட்க தான். ரசூல்லாவே சொல்கிறாங்க, சொல்கிறவங்கள விட கேட்குறவங்க அதிக விளக்கத்துக்குரியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு. அப்போ நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும், சொல்லக்கூடியவங்களாகவும் இருக்கணும், கேட்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, நாம ஏன் கேட்கணும், இந்த பயான் தான் தெரியுமேன்னு எந்திரிச்சு போகிறது, இந்த மாதிரி ஒரு நிலை வந்து இருக்கக்கூடாது. கேட்பதை புதிதாக கேட்பதை போன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பல தடவை கேட்ட விஷயமா இருந்தாலும் புதிதாக கேட்பதை போன்று ஒவ்வொரு தடவையும் கேட்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா நம்மளை வந்து மார்க்க கல்வியுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தரணும். அதேமாரி மார்க்க கல்வியின் விளக்கத்தை நம்மளுக்கு அல்லாஹ் தாலா தரணும். நம்மளை எல்லாமல்ல அல்லாஹ் தாலா நன்மக்களாகவும் மேன்மக்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.